கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேச போகிறார். நாம் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆளுகை. இது வெளியே கண்களால் பெருசாக நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு தேசத்தினுடைய ஆளுகையை நம்மளால் பார்க்க முடியும், அதில் இருக்கிற ராஜாக்களை பார்க்க முடியும், மந்திரிகளை பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய ஆளுகை என்பது நம்முடைய கண்களால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இதோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏது வராது அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா மனிதர்களாகிய நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். ராஜ்யம் என்பது கர்த்தர் எங்கே ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலே அவர் ஸ்தாபிக்கிறார். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் 3 ராஜாக்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று பிசாசு, சாத்தான் ராஜாவாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சாத்தான் உட்புகுந்து விட்டான் என்றால் அவன் எல்லாத்தையும் அவனுடைய கையில் எடுத்துக்கொள்வான். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன செஞ்சேனே தெரியலையே, ஏன் இப்படி செய்தேனே தெரியலையே அப்படின்னு சில தவறுகள் செய்த பிறகு பிடிப்பட்ட பிறகு சொல்லுவாங்க, நான் ஏன் இப்படி பண்ணேனே தெரியலையே, என்ன நடந்ததுனே தெரியல. சாத்தான் குடிகொள்ளுகிறான், அவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு போயிடுறான். ஒரு சிலர் உடைய வாழ்க்கையில சிங்காசனத்தில் சுயம் உட்கார்ந்து இருக்கும். அவங்களுக்கு வேற எதுவும் ஒரு விஷயமே கிடையாது, சுயநலம் தான். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். நீங்க 1000 பேசுங்க, எனக்கு எவ்வளவு வேணா நீங்க உட்கார வச்சு ஆலோசனை சொல்லுங்க, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. வசனம் இப்படி சொல்லுது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சுயம் ஆளுகை செய்யும். நிறைய பேருக்குள்ள அதை நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. நீங்க என்ன சொல்லி பாருங்களேன். மூன்றாவது, சாத்தானும் இல்லாமல் சுயமும் இல்லாமல் அந்த இடத்துல கர்த்தர் ஆளுகை செய்வார் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அந்த மனிதன் செய்வான். அவனை கொண்டுதான் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப ராஜ்யம் எங்கே துவங்குகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 17:21 இப்படி வாசிக்கிறோம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ரொம்ப அழகா ஆண்டவர் விளக்கி சொல்றார் பாருங்களேன். சொல்லுங்களேன், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. இருக்குதா? செக் பண்ணி பார்த்துங்க. எனக்குள் இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனா இருப்பேன், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனிதனாக இருப்பேன். சில வீடுகளுக்கு போனா அங்க சொல்லுவாங்க தெரியுமா, அங்க அம்மா ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா என்ன நினைச்சாலும் சரி, பிள்ளைகள் என்ன நினைச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாக, அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்க நடக்கும். அதுதான் ராஜ்யம். அப்படின்னா அவங்க சித்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்தா அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ள அவளை லேசா போக முடியாது, இந்த ராஜ்யத்தை லேசில் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைத்து கொண்டே இருந்தது. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்போ பூமிக்கு மனிதனாய் வந்தாரோ, வந்தவர் நம் அனைவருடைய பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய ஆளுகைக்குள்ளே போவதற்கான வாசலை ஆண்டவர் திறந்து விட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரை அறிக்கை செய்த பிள்ளைகள், நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம், நான் நம்புறேன், இயேசுவை ஆண்டவரே உம்மை ஆண்டவராக இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் இனிமேல் நீங்க தான் ராஜா, நீங்க தான் என்னை நடத்தணும், என் பாவத்தை நீங்க பரிகரிச்சிட்டீங்க, இனி நான் பாவி அல்ல, உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு வரும் பொழுது நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாலும் எதிர் ராஜ்யம் ஒன்று என்ன பண்ணிட்டே இருக்கும்? போராடிக்கிட்டே இருக்கும்.
அதான் நம்மளால பார்க்க முடியுது. ஆண்டவருடைய ராஜ்யம் உள்ள வந்துருச்சு, ஆனாலும் அவருக்கு விருப்பமான எல்லாவற்றையும் மட்டும் என்னால் செய்ய முடியல. சில நேரத்தில் தேவன் விரும்பாத காரியத்தை நான் செய்கிறேன். அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்கும் இன்னும் ராஜ்யத்துக்கும் என்ன இருக்குதுங்க? போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 3 நிலைகளை சொன்னேன் தேவனுடைய ராஜ்யத்தில். முதலாவது நிலை என்னன்னா குழந்தை என்ற நிலை. எப்படி ஒரு குழந்தை பிறக்குதோ அதுபோல தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் குழந்தைகளாக பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம்? குழந்தைகளாக பிறக்கிறோம். குழந்தையினுடைய உலகம் அந்த குழந்தையை சுற்றியே இருக்கும். அதுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள்னு எப்போ பார்த்தாலும் குழந்தையினுடைய இருதயம் எப்படி தான் தெரியும் இருக்கும்? தன்னுடைய காரியத்தை பற்றியே இருக்கும். அதுபோல ராஜ்யத்துக்குள்ளே முதலாவது நாம் வரும் பொழுது எப்படி பிறக்கிறோம்? சொல்லுங்க, எப்படி பிறக்கிறோம்? குழந்தையாய் பிறக்கிறோம். ஒரு பெரிய ராஜான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா. நிறைய வேலைகள் இருக்கும், யுத்தத்தை குறித்த திட்டங்கள் இருக்கும், அங்கே நிர்வாகத்தை குறித்த திட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு 5 வயசு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கவலை கிடையாது. அந்த பிள்ளைக்கு அப்பாவை பார்க்கணுன்னா ஓடி வந்து மடியில் என்ன பண்ணிக்கிறோம்? உட்காந்து. அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு யுத்தம் பண்ணுறதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவை பார்க்கணும், எங்கள் அப்பா மடியில் நான் என்ன செய்யணும்? உட்காரணும் அப்படின்னு சொன்னால் அதான் குழந்தைத்தனம். அப்பான்ற ஒரு உறவு, அப்பாவை பற்றிய சரியான புரிதல் கிடையாது. இன்னைக்கு ஏன் பல ஆண்டுகளாக சபைக்கு போய் கூட ஏன் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியல? ஏன் கோபத்தை கைவிட முடியல? ஏன் இச்சையை மேற்கொள்ள முடியல? அப்பா யாருன்னு இன்னும் என்ன பண்ணல தெரியல. அந்த குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்குது, சின்ன பிள்ளைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பான்ற உறவு மட்டும்தான் இருக்குது. என் அப்பா எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தர், எவ்வளோ மேன்மையானவர், எவ்வளோ மகிமையானவர், அவர் என்ன பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு என்ன செய்ய முடியல, புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஒரு சாதாரண மனுஷனுடைய பிள்ளை போல தான் ராஜாவின் பிள்ளையும் நடந்து கொள்ளுகிறது. அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க இத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடையாதுன்னா கர்த்தரை பற்றிய அறிவில் வளரவே கிடையாது. அதான் விஷயம். அப்பான்னு மட்டும் தெரியும், அவருடைய பிள்ளை இருக்கிறேன்னு மட்டும் தெரியும், ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த சின்ன பிள்ளைய வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாலிப வயதுக்கு வந்த உடனே அந்த பிள்ளைக்கு புரியும், அப்பா உள்ளே போகும்போது எப்படி எல்லாம் எழுப்பி நிற்கிறாங்க, எப்படி அவருக்கு கனம் கொடுக்குறாங்க, எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ பெரியவரா அப்படின்னு புரிய 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 அந்த பிள்ளையினுடைய நடத்தையிலே ஒரு மாற்றம் வந்துவிடும். ஏன் இன்னைக்கு விசுவாசிகள் தடுமாறுறாங்க அப்படின்னா அதுதான், குழந்தை, விசுவாசத்தில் குழந்தை. நல்லா பயங்கரமாக பேசுவாங்க, சில நேரத்தில் பேசுனீங்கன்னா நின்று எதிர் பேசவே முடியாது, அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் அப்பாவை பற்றிய அறிவே கிடையாது. பாருங்க, பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதன் தான் யோவான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். இயேசுவை அவருடைய மகிமையிலே பார்க்கிறார். இயேசுவை சாதாரணமாக பார்க்கக்கூடாது, அவருடைய மகிமையிலே அவரை பார்க்கும் பொழுது அவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 1:17, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய மகிமையில பார்க்கிறார். பாருங்களேன், அரண்டு போனாரு. கூடவே நடந்தவர் தான், மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு நடந்த மனுஷன்தான், அற்புதங்களெல்லாம் பார்த்த மனுஷன்தான். ஆனால் இயேசுவை மகிமையில பார்த்த உடனே நிற்க முடியல. என்ன செய்யறாரு? கீழே செத்தவனை போல விழுந்தார். பூமியில் இருக்கும்போது கூட மறுரூப மலையில இயேசு இவர்களுக்கு முன்பதாக மறுரூபமான போது பரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன். கேட்ட மாத்திரத்தில் இவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்னு நமக்கு தெரிஞ்சா எல்லாத்துலேயும் சரியா இருப்போம். ஆலயத்துக்கு வர்றதில்ல, ஜெபம் பண்றதுல, கூடுகையில கலந்து கொள்ளுகிறதுல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒழுக்கத்தில் எல்லாத்துலேயும் சரியா இருக்கும். ஏன்னா அவர் ராஜா என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் உம்மை அழகா பாடினாங்களே, இன்னும் உம்மை அறியணுமே. தகப்பனாய் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, அன்பு செலுத்துகிற தகப்பனா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, ஆளுகை செய்கிற ராஜாவாய் அவரை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத கிரகிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். 3வது நிலை நான் சொன்னேன் ராஜ்யத்தில். முதலாவது குழந்தை, 2வது ஒரு புருஷன் அல்லது ஸ்திரீ, 3வது நிலை என்ன? ஒரு யுத்த வீரன் என்ற நிலை. இந்த 3வது நிலைக்கு ஒவ்வொருத்தரும் வரணும். அப்படின்னா அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவன் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்,
அந்த காரியத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் ஒரு யுத்த வீரனாய் அல்லது சேனைகளின் கர்த்தர். நான் பாடணும்ல, அவர் என்னவா இருக்கிறாருங்க? சேனைகளின் கர்த்தர். இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னா நாம சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவருக்காக எதையாவது செய்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க, கைப்பிரதியை கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வாங்க வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்னவா மாறிட்டாங்க? ஒரு யுத்த வீரனாக மாறிவிட்டார்கள். என்னுடைய சேனைகளின் தகப்பனுடைய அல்லது ராஜாவினுடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் மாறுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, அவரை பார்த்து விட்டால் காரியங்கள் எல்லாம் மாறிடும். ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாசித்துட்டு போனீங்கன்னா அவர் ஜனங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுவார். நீ இப்படிலாம் பாவம் செஞ்சுட்ட, இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்ட, உனக்கு ஐயோ அவனுக்கு ஐயோ, இதே தான் சொல்லிகிட்டே இருப்பார் 5ஆவது வசனம் வரைக்கும். 6ஆவது வசனத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரா, தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே இவர் வாயில் வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. அதுக்கப்புறம் அவருடைய செய்தி மாறிடும், ஊழியம் மாறிடும், எல்லாமே மாறி போயிடும். இன்னைக்கு நீங்க தேவனை எப்படி பார்க்குறீங்க? நல்ல தகப்பனா மட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தையா தான் நம்ம இருப்போம். எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு, எங்கள் அப்பா பார்த்து, அது குழந்தை பரவாயில்ல, நல்லதுதான். ஆனால் அடுத்த நிலைக்கு வரணும். என்னுடைய பொறுப்புகளையும் ஸ்லாக்கியங்களையும் அறிந்தவனாக நான் வர வேண்டும். 3வது என்னவா இருக்கணும் தெரியுமா? யுத்த வீரனாக. யுத்த வீரன் என்ன தெரியுமா? யுத்த வீரன் என்ன? தலைவர் என்ன சொல்றாரோ இல்லையா, சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன் தான் யுத்த வீரன். யுத்த வீரன் என்னங்க? அவர் என்ன சொல்றாரோ இல்லையா. ஏன் அந்த நிலைக்கு வரணும் அப்படி சொன்னார்னா, அவர் என்ன சொன்னாலும் அப்படியே யுத்த வீரனாக மாறிட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சொன்னால் அப்படியே செய்வேன், மன்னிக்கணும்னா மன்னிச்சிடுவேன், அங்கே போகக்கூடாதுன்னா போக மாட்டேன், கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படிவேன். ஒரு ஆர்மி அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தனை போனால் போய் தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அதுதான் யுத்த வீரன். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அப்போ யுத்த வீரன் என்பதை நாம் பார்த்துட்டோம். யுத்த வீரன் என்பது காக்கவும் செய்யணும், தாக்கவும் செய்யணும். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? முதலாவது எதை காக்கணும்னு சொன்னேன்? ஆண்டவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள. 2வது போன வாரம் நாம் பார்த்தோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு 3வதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எதை காத்துக்கொள்ள வேண்டும்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய இருதயத்தை, இருதயம் என்று சொன்னால் இந்த வேத புஸ்தகத்திலே மொழிபெயர்க்கப்படும் பொழுது சில இடத்துல மனம் என்றும் சில இடத்துல இருதயம் என்றும் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய எண்ணங்களை எல்லா நேரத்திலும் நான் காத்துக்கொண்டே இருக்கணும். அப்படி காத்துக்கொண்டால் என்னிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என் மனதை எப்பொழுதும் நான் பாதுகாக்கிறவனா இருக்கணும். எல்லா காவலோடும். எப்படி பாதுகாக்கணுமா? எல்லா காவலோடும் உன் சிந்தை, உன் இருதயம், உன் சிந்தனை, உன் யோசனை, இந்த சிந்தனை மண்டலங்களை குறித்து நிறைய பேருக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா செயல்களிலே கவனமாக இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறத கவனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்கல்ல, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குதுன்னு. கேட்டிருக்கீங்களா அப்படி சொல்கிறது? உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குதுன்னா இவங்க வாயை திறந்து பேசவே வேணாம், நமக்கு கேட்கும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு. அந்த யோசனையில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில நம்மளோட சரிங்க சாரிங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, மனசில் இவங்ககிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குது. அதான் மைண்ட் வாய்ஸ். அப்போ மனதில் எண்ணம் வேற மாதிரி இருக்குது, வார்த்தை எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். நீ காத்துக்கொண்டால் அது நின்று என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படும். உன்னை பாதுகாக்கிற, உன்னை நடத்துகிற, உன்னுடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ
அப்படியே தான் அவனும் இருக்கிறான். நீங்க வெளியே தோற்றத்தை பார்க்கிற மாதிரி மனுஷன் கிடையாது, வெளியே பார்க்கிற மாதிரி பேசுற மாதிரி கிடையாது. ஒரு மனுஷன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவனும் இருக்கிறான். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம என்ன எண்ணுகிறோம், என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நிறைய பேர் லேசா நினைக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? என் எண்ணங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா எண்ணமெல்லாம் எங்க இருக்கலாம்? வீட்டில் இருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், இது முடிஞ்ச உடனே இவங்க போயிடுவாங்களோ, அவங்கள பார்க்கணுமே அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு பாருங்களேன். இதுதான் நம்மளை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதாக இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய்யணுமா? காற்றுக்குள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அதான் ரொம்ப இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்குது? ஏன் ஒரு சிலர் உற்சாகமாக ஆராதிக்கிறாங்க? ஏன் ஒரு சிலர் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆண்டவர் சமயம்? ஏன் ஒரு சிலர் அப்படியே வெசனமா இருக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சுன்னு மாதிரி உட்கார்றாங்க? எங்க வந்து தெரியுமா? சிந்தனையில தான். நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய வியாதி, அது வாழ்க்கையை எடுத்துட்டு போகக்கூடிய சில வியாதிகளை சந்திக்கிற மனுஷர்கள், அவங்க பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க. ஒரு சிலர் தலைவலி வந்தாலே என்னங்க வாழ்க்கை அப்படின்வாங்க. அந்த வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய பிரச்சனையை ரொம்ப சர்வசாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. ஒரு மனுஷன் சொன்னார் சமீபத்தில் பார்க்கும்போது, எனக்கு ஒரு 5 லட்சம் கடன் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணனே தெரில, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப வேதனையாக நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போது இன்னொரு மனுஷனை நான் பார்த்தேன். அவர் ரொம்ப வருஷம் கழித்து அவரை பார்க்குறேன். அவருடைய நண்பர் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொன்னார், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஏன்பா ஜெபம் பண்ணோம்? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பக்கம் எனக்கு கடன் இருக்குது அப்படின்னாரு. ஆட அந்த என்ன வித்தியாசம்? பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது அவர் தான், ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருங்க? சந்தோஷமாக இருக்கு, அதை பற்றி கவலைப்படல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. அப்போ அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்பது. நம்முடைய எண்ணங்கள், சிந்திக்கக்கூடிய அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அழகாக வசனம் சொல்லுவார், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம சந்திக்கிற சவால்களை எப்படி நினைக்கிறோம், எதை பெருசாக நினைக்கிறோம், எதை சாதாரணமாக நினைக்கிறோம், அதை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ உங்கள் எதிர்காலம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ. ஆகையால் தான் உங்களுடைய எண்ணங்களை நம்ம என்ன செய்யணுமா? எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். அப்படின்னா தேவையில்லாத ஒரு எண்ணம் வரும் பொழுது அதை இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படுத்துகிறேன். இப்படியெல்லாம் நடக்காது. சில நேரம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பாருங்க. சிலர்கிட்ட போய் நம்ம பேசும்போது எனக்கு தொண்டை பிடிச்சிருமோ அப்படின்னு சில நேரத்தில் யோசித்து என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே தண்ணி எடுத்துகிட்டு போவேன். இப்போ கொஞ்சம் சுட சுட எப்போவுமே கையில் தண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் வழியில் நடந்து போயிட்டுருக்கிறேன். ஒரு சகோதரனை எதிர நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் சொன்னார், என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் தண்ணி தூக்கி நடக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, தொண்டை நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு, அதனால் தொண்டையை கொஞ்சம் பார்த்துக்கலானே. அவர் சொன்னார், நீங்கள் தொண்டையை பார்த்துக்கிறது இருக்கட்டும், பல்லெல்லாம் கூசி போயிடும், பல்லெல்லாம் கொட்டி போயிடும், நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்தாலே நமக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதை போட்டு விட்டு போயிடுறாங்க பாருங்கள். நம்முடைய மனசில் ஒரு காரியத்தை போட்டுடுறாங்க பாருங்கள். அதெல்லாம் அப்படி ஆகாதுங்க, இப்படி ஆகாதுங்க. தலைவலின்னு சொன்னாலே வந்து சொல்லுவோம், ஐயோ இப்படி தாங்க பக்கத்து வீட்டில் உங்கள் தலைவலி நாங்கள் கண்டுக்காமல் விட்டாங்க, கடைசியில் டியூமர் செத்தே போயிட்டாங்க. உடனே உள்ள என்ன செய்யுது? அந்த எண்ணங்களை கீழ்ப்படுத்தணும். வசனத்தின்படி, வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி தான் எனக்கு நடக்கும். வார்த்தையை மீறி ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்காது. அப்போ எண்ணங்களை எவ்வளோ கவனமாக காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்தில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனிச்சு நம்ம பார்ப்போம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ. யார சொன்னாரு? பேதுரு என்னன்னு சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றாரு? ஏங்க பேதுருவை சாத்தானா? ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி தெரிந்து கொண்ட சீஷன் தானே. அவர் கூடவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பெரிய நல்ல ஒரு செல்வந்தன், நல்ல மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்த மனுஷன்,
எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ யார் கூட வந்துட்டாரு? ஆண்டவர் கூட வந்துட்டாரு. ஆண்டவரோட கூட பயணம் பண்ணுகிற ஒரு மனுஷன், அவனை பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாருங்க? சொல்லுங்களேன், ஏன் இவ்வளோ தயக்கம்? என்ன சொல்றாரு? சாத்தானே அப்படின்றாரு. சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ எனக்கு இடரலா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. காரணத்தை சொல்றாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், சொல்லுங்க, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். இதுக்கு தேவனுக்கு ஏற்ற சிந்தனையா அல்லது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையா? என் சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? என் யோசனைகள் எப்படி இருக்கிறது? இந்த சிந்திக்கிற விதத்தை நான் வசனத்தின் அடிப்படையிலே மாற்றிக்கொள்ளணும். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படிதான் நான் சிந்திப்பேன், அப்படிதான் நான் யோசிப்பேன். இந்த வார்த்தை தான் என்னை நடத்துகிறது, இந்த வார்த்தையின்படி தான் என் வாழ்க்கையில நடக்கும் என்று உறுதியா நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் காரியங்களை சரியா நம்மள என்ன செய்ய முடியும்? கை கொள்ள முடியும். அழகா சொல்றாரு பாருங்களேன், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். இந்த வசனத்தினுடைய கொஞ்சம் பின்னணி உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் பேதுருவை அழைத்து கொண்டு ஒரு இடத்துக்கு போகிறார். 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு செசரியா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறார். பிலிப்பி செசரியா அப்படிங்கிற அந்த பகுதி பயங்கரமான ஒரு பகுதி, ஒரு ஆவிக்குரிய இருள் நிறைந்த ஒரு பகுதி. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தான் யெரொபெயாம் என்ற ராஜா பொன் கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து அதை ஜனங்களை அதை வணங்க வச்சான். அவன் எப்பொழுதுமே உலகம் என்ன செய்யும்னா ஒரு மாற்றுப்பாதையை வைத்து கொண்டே இருக்கும். நமக்கு ஆண்டவர் நேர் பாதையை வச்சிருப்பாரு, பிசாசு எப்பவுமே ஒரு குறுக்கு பாதையை நமக்கு என்ன பண்ணிட்டே இருப்பான்? வச்சுக்கிட்டே இருப்பான். எப்பவுமே ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஷார்ட்கட் நம்முடைய லைஃப்ல வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம குட்ஷெட் ரோடு பக்கம் அப்படி போனோன்னு வைங்களேன், கூகுள் மேப்பில் போட்டுட்டு வந்துடுவாங்க நிறையா டூரிஸ்ட். வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜோசப் ஸ்கூல் தாண்டி அங்கே உள்ள பெத்லேம் ஸ்கூல் போகிற வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை காட்டும். அது முட்டு சந்து, முதல்ல அந்த பக்கம் வழியே கிடையாது. பெரிய பெரிய வண்டி எடுத்து நேரம் அதில் உள்ள என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஏன் போவாங்க தெரியுமா? மேப் என்ன காட்டு தெரியுமா? இந்த வழியாக போனீங்கன்னா இது குறுக்கு வழி, 2 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா டிராஃபிக் ஜாம், 1 மணி நேரம் ஆகும். இந்த குறுக்கு வழி எடுத்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்கே நின்று பொறுமையாக போயிருந்தா கூட அரை மணி நேரத்தில் போயிருக்கலாம். இங்கே குறுக்கு வழியில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு திருப்பி அவனையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு நேர் பாதையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி பாதையை வச்சிருக்கிறாரு? நேர் பாதையை வச்சிருக்கிறார். குறுக்கு வழியை ஒரு நாள் எடுக்காதீங்க. எந்த இடத்துலையும் குறுக்கு வழி என்ன செய்யாதீங்க? எடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அது எதனால வருது? நம்முடைய சிந்தனைகள் தடுமாற்றம் தான். இப்படி போனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம், இப்படி போனால் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நேர் பாதையை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்போ அந்த இடத்துல அவன் 2 பொன் கன்றுக்குட்டிகளை வச்சு ஜனங்களை வணங்க வைத்தான். அதனால அந்த இடம் தீட்டுப்பட்டது. இன்னும் அநேக காரியங்கள் அங்கே இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த மலையின் மேலேயே சில காரியங்கள் செதுக்கப்பட்டு அந்த காரியம் அநேக ஜனங்கள் இடறுவதற்கான ஒரு இடமாக இருந்துச்சு. ஆண்டவர் அங்கே கூட்டிட்டு போய் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவர் தீர்க்கதரிசி, எலியா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறாங்க. கடைசியில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, மக்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, வாசிங்க 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது? மேற்கொள்ள. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? என்ன ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு, இயேசு யார் என்ற வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் என்னை பாக்கியவான் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு அவர் நினைக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அவரை கூட்டிட்டு போய் சொல்றாரு, ஆண்டவர் இது உமக்கு
நடக்கக்கூடாது. இது உமக்கு நடக்கக்கூடாது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நேரம் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருந்தாய், இப்போ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிற. இதுக்கு முன்னாடி நீ பாதாளத்தின் வாசல்ல மேற்கொள்றவனா இருந்த, இப்போ என்னவா மாறிட்ட தெரியுமா? சாத்தானா. சாத்தான் எப்படி உள்ள வந்தான்? சாத்தானுக்கு வாசல் யார் திறந்து கொடுத்தா? அவனுடைய எண்ணத்திலே மாம்சீகமா அவன் நினைக்க ஆரம்பித்த பொழுது சாத்தான் என்ன பண்ணிட்டான்? உள்ள வந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இதை குறித்த கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். சரி, நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? கடைசி இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுக்கலாம். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பின்னாடி இருக்கவங்கள சொல்ல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சரி, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, பிற்போக்கான தவறான சிந்தனை வரும்பொழுது அதை கீழ்ப்படுத்தணும். எந்த எண்ணமும் நமக்கு கீழ்ப்படியாமல் போகாது. எண்ணத்தை கீழ்ப்படுத்தணும். இச்சையான எண்ணங்களும் கீழ்ப்படுத்தணும். நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். பயத்தை கொடுக்குற சிந்தனை வருமா கீழ்ப்படுத்தணும். இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளவே முடியாது, ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பெரிய தேவை வரும்போது சொல்லணும், எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவைகளை அவர் கண்டிப்பாக சந்திப்பார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடுமாற்றத்தை பார்க்கும்போது சொன்னோம், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார், ஆகையால் நான் கவலைப்பட மாட்டேன். இப்படிதான் கீழ்ப்படுத்தணும். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். எந்த எண்ணத்தையும், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும், எண்ணங்கள் வந்துட்டே தானே இருக்கும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அந்த எண்ணத்தை பிடிச்சு சிறைப்படுத்துறதுனா என்ன? ஒரு பறவையை நம்ம பிடிக்கிறோம், பிடிச்சு என்ன செய்யறோம்? சிறைப்படுத்துகிறோம். ஒரு ரூம்ல வச்சு அடைக்கிறோம் பாருங்க. அது மாதிரி இந்த எண்ணத்தை அடைக்கணும். இல்லை, கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுது. இது தப்பான எண்ணம். இந்த எண்ணத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அதை விட்டீங்கன்னா அந்த எண்ணத்தின்படி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது தவறான எண்ணம். ஆண்டவரே சொன்னா, ஆண்டவரே இதை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். இயேசு பார்த்தாருன்னா எப்படி பார்ப்பாரு? இயேசு பேசினார்னா எப்படி பேசுவார்? இயேசு இந்த சூழ்நிலையை கடந்து போனார்னா எப்படி கடந்து போ? அதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அந்த சிந்தை தான் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அப்ப எண்ணங்களை சிறைப்படுத்துகிறவர்களாக இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தையை சரியா நம்மளை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா பல விதமான எண்ணங்கள் நம்மளை மோதிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து வெளியே போனோடனே உள்ள கேட்கும்போது நல்லா இருக்கும், ஓ வரா சரி சரி சரின்னு. வெளியே போனோடனே ஒரு எண்ணம் வரும் பாருங்க, நீ வாழ்க்கை நான் என்ன செய்யறது சொல்லணும். இல்லை இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இதை நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருக்க வேண்டும். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக மக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி எங்களுடைய மனதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மக ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறான் அப்படிதான் அவன் இருக்கிறான் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக மக ஸ்தோத்திரம். உள்ளும் புறமும் ஒரே விதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தைகளும் எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய செயல்களும் ஒன்றோடு ஒன்று ஆண்டவரே சரியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். மாய்மாலங்களோ அன்று இருந்த பரிசேயரை போல சதிசேயரை போல எங்களுடைய வாழ்க்கை மாய்மாலங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க செய்த மாய்மாலத்தினாலே நீர் அப்படி கடிந்து கொண்டீரே தகப்பனே, அவர்கள் சாத்தானுடைய சங்கமாகவும் அவர்கள் உடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களுமாய் இருந்தார்களே. அப்படி ஒருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி எங்களுடைய எண்ணங்களும் பேச்சுகளும் என்னுடைய செயல்களும் கிறிஸ்துவை போலவே இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. எப்பொழுதும் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து, அவருடைய தொழிலை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து கவலையோடு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அவருடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. வார்த்தையின்படி சிந்திக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கணும். இன்றையிலிருந்து ஒரு சமாதானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.